நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள், நீங்கள் ட்ராவலில் இருக்கும்பொழுது ஷேக்கு அஃப்ரெஷ்ஷு வாட்டர்லாம் சரியாக எடுக்க முடியாது. இதனால் உங்களோட வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகும். ரெண்டாவது ப்ராப்ளம், சில பேர் சென்னையில் வேலை செய்வீங்க, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் போகிறேன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இல்லை வெளியூருக்கு போகிறேன், பிக்னிக் போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், இந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் செய்யும் பொழுது உங்களோட வெயிட் லாஸ் பாதிக்கும். உங்களால் சரிவர ஃபார்முலா 1 ப்ரோட்டீன்லாம் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ரெண்டாவது ப்ராப்ளமாக இருக்கும். மூணாவது விஷயம், எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ், தங்கச்சிக்கு மேரேஜ், அக்காவுக்கு வளையகாப்பு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வர்றதுனாலையும் உங்களால் கரெக்டான வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. இதனாலையும் உங்களோட வெயிட் ஸ்ட்ரகிள் ஆகிறது காரணமாக இருக்கும். இப்போ இந்த 3 பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பெஸ்ட் டிப்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டிப்புக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க இல்லையா, ட்ராவல் டைமில் நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ண முடியாது. கரெக்டு. ஏன் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போக முடியாதுன்றதுனால நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணுறதை கம்மி பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி குடித்தாதான் ரெஸ்ட் ரூம் போவீங்க. அதுவே நீங்கள் 50 ml 100 ml 50 ml இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உட்கார்ந்த நிலையில் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் நின்ற நிலையில் தண்ணி குடிக்கிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களோட யூரின் டேங்கை போய் வந்தடையும். அப்போது உங்களுக்கு உடனே யூரின் போகிற அந்த ஒரு ஃபீல் வந்துடும். அதுவே நீங்கள் அமர்ந்த நிலையில் உட்காந்து நீங்கள் குடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுது ஒரு கேரி கவரில் ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப், ஷேக்மேட்டில் 1 ஸ்கூப், இந்த 5 ஸ்கூப்பையும் நீங்கள் ஒரு கவரில் நீங்கள் கேரி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் இந்த ஷேக்கர் கப்பையும் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேக்கர் கப்போட பெனிஃபிட் என்னென்னா, எந்த இடங்கள்லையும் உங்களால் ஷேக் பண்ணி சாப்பிட முடியும். எஸ், நீங்கள் மிக்சியில் யூஸ் பண்ணுற நபராக இருக்கலாம், நீங்கள் இந்த ஷேக்கர் கப்பை வாங்கிக்கோங்க. போகிற இடத்துல எந்த இடத்துலனாலும் நீங்கள் இது கூட வாட்டரை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுதும் கரெக்டாக நீங்கள் ஷேக் எடுத்துக்கலாம். அஃப்ரெஷ்ஷும் இதிலே எடுத்துக்கலாம், வாட்டரும் நீங்கள் இதிலே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயில்டாக மெஷர் பண்ணியே நீங்கள் சாப்பிட்லாம். ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ மூணாவது டிப் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு 10 hours தூங்குறீங்க, மீதி இருக்கிற 14 hours உங்களோட ரிலேட்டிவ் கூட உங்களோட கொலீக்ஸ் கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது எல்லாமே ஓகே தான். பட் நீங்கள் இந்த எக்ஸஸ் வெயிட்டோட நீங்கள் அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக அழகாகிறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நிற்கும் பொழுது உங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குமா, யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்சு, நைட்டு டின்னர் இந்த 3 வேலையும் அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் உங்களை சாப்பிட சொல்லி அவங்க கம்பல் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அவங்க கூட இல்லாமல் தனிமையில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் ஷேக் சாப்பிடும்பொழுது தனிமையில் இருங்க. ஆஃப்டர்நூன் எல்லாரோடையும் நீங்கள் லஞ்சு சாப்பிடும்பொழுது இருக்காதீங்க, நீங்கள் தனிமையில் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கோங்க. நைட்டு டின்னரையும் நீங்கள் அவங்களோட இல்லாமல் தனிமையில் உங்களோட டின்னர் ஷேக்காக சாப்பிடக்கூடாது. அவங்க கூட இருந்தால் தானே உங்களை கம்பல் பண்ணுவாங்க, சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் அவங்க கூட இல்லாமல் தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் டைமில் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ண போகிறதே கிடையாது. அவங்க சாப்பிடும்பொழுது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் உங்களை கம்பல் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிடாத போது உங்களை கம்பலே பண்ண மாட்டாங்க. நீங்கள் அடுத்தடுத்த வேலையை என்ஜாய் பண்ணி செய்யலாம். ஓகே, அப்போ இதை ஒரு ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, 3 வேளை சாப்பாட்டு நேரத்தில் நீங்கள் அவங்க கூட இருக்காதீங்க, உங்களோட வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப்பு. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது. நீங்கள் அந்த சூழ்நிலையை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் உங்கள் ரிலேட்டிவ் முன்னாடி. ஓகே, ஸோ இது சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தொடர்ந்து நம்மளோட டிப்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.